ஏழாவது எபிசோட்ல 10 ஆஃப் ஹார்ட்ஸ்க்கு கேம் என்னன்னா, ஒருத்தி நெஞ்சிலேயே கத்தி சொருகி செத்து கிடப்பா. அவளை போட்டு தள்ள பக்கியை கண்டுபிடிச்சு நெருப்புல தூக்கி போட்டு கொளுத்தணும். அதான் கேமு. ஒவ்வொருத்தனும் மாத்தி மாத்தி சந்தேகப்பட்டு இருப்பானுங்க. ஆனா கொடுத்திருக்க நேரத்துல விசாரிச்சுலாம் கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்ல ராஜான்னு அம்புட்டு பயலையும் போட்டு தள்ளி நெருப்புல போட்டு கொளுத்துங்கடான்னு அவன் ஆள்கிட்ட சொல்றான். இவனுங்களும் விரட்டி அங்க இருக்கிற பூரா பயலையும் போட்டு தள்ளி பாடியை போட்டு எரிக்க ஆரம்பிக்கிறானுங்க. நம்ம ஹீரோயினும் கடைசியா இருந்த ஒரு செல்லு தூக்கிட்டு ஹீரோ எங்கன்னு தேட ஆரம்பிக்கிறா. பாஸோட ஆளும் வெள்ள முடிக்காரோட ஆளும் சேர்ந்து கத்தியில இருக்க பிங்கர் பிரிண்ட வச்சு கண்டுபிடிக்கலாம்னு பிளான் போடுறானுங்க. ஆனா குறுக்க நம்ம தடியனோட ஆளு வர அவன் கூட நம்ம வெள்ள முடிக்காரனோட ஆளு சண்டை போடுறா. அதே நேரத்துல வெள்ள முடி தடியனோட ஆளுங்களை எல்லாத்தையும் தேடி கொண்டுட்டு இருப்பான். ஹீரோயினியும் ஒரு அப்ராணியை கூட்டிட்டு போய் ஹீரோவை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட கேமோட ரூல்ஸ் எல்லாம் சொல்லி என்ன பண்ணலான்னு ஐடியா கேட்கறா. அவனும் தீவிரமா யோசிக்கிறான். தடியனோட ஆளுக்கும் வெள்ள முடிக்காரனோட ஆளுக்கும் இங்க சண்டை பயங்கரமா போய்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல பூரா கண்ணாடி பாட்டிலையும் உடைச்சு இவளை அசைய முடியாத மாதிரி பண்ணிடுவான். ஆனா அவனுக்கு தெரியாது அக்கா யாருன்னு. சின்ன வயசுலயே கும்ஃபுவை கரைச்சு குடிச்சிருப்பா. என்ன பொண்ணா மாறினதுனால அப்பங்கார அடிச்சு துரத்திருப்பான். அவ்வளவுதான். இந்த காண்டுல கண்ணாடியாவது கான்கிரீட் ஆகுதுன்னு மொட்டை வாயை அடிச்சு உடைச்சிருவா. இங்க நம்ம தடியனோட ஆளுங்க ஒருத்தரை கூட விடாம கண்ணில் படவெல்லாம் சுட்டு கொண்டு நெருப்புல போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதே நேரத்துல பாஸோட ஆளு கைரேகையை வச்சு ஒண்ணு கண்டுபிடிச்சிருப்பா. தக்காளி அதை வெளியே வந்து சொல்றதுக்குள்ள மண்டேலியே அடிச்சு படுக்க போட்டுறானுங்க. இங்க ஹீரோவும் நல்லா யோசிச்சு யாரு போட்டு தள்ளதுன்னு கண்டுபிடிச்சிடறான். இப்போ நீங்க சொல்லுங்க, யாரு போட்டு தள்ளிருப்பா?